சொல்லில் அல்ல செயலில் நிரூபித்த தமிழகத்தின் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண்நேரு. என்னடா இது IPSல புதுசா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பாக்குறீங்களா? விகடன் டிவில பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பாக்குறவங்களுக்கு இவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அரசியல்வாதிகளை கேள்வியாலே மிரட்டுற பத்திரிகையாளர் புண்ணியமூர்த்தி தான் இன்னைக்கு நம்ம நாங்களாம் எப்படி IPSல அறிமுகமாகும் போது நல்ல ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி புண்ணியமூர்த்திக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஆதரவுக்கு முன்னாடி என்னுடைய தவறுகளை பொறுத்துக்கணும். ஏன்னா முதல் முறையா பண்றோம். அவ்வளவுதான் ஒன்னும் யோசிக்க வேணாம். நம்ம ஆடியன்ஸ் ஃபேமிலி மாதிரி எப்படி என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் நீ பாரு. ஓகே, இன்னைக்கு ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். நான் உங்கள் வெங்கடேஷ். நான் உங்கள் புண்ணியமூர்த்தி. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. முதல் ஷோக்கு வந்திருக்கேன். ஆனா முதல் ஷோலே ஒட்டுமொத்த உலகத்திலையும் துயரமான ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆமா, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த போர் தான் சொல்றேன். ஆமா, இந்த போர்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அலி கமேனி, அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர், உச்சபட்ச தலைவர், அவரு கொல்லப்பட்டிருக்காரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாங்க தான் கொன்னோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. ஈரானிய ஊடகங்களும் அரசாங்கமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவருடைய மகள், மருமகன், பேர குழந்தை ஒருவரும் அதுல கொல்லப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. அதனால ஒட்டுமொத்த ஈரானும் பதட்டத்துல இருக்கிறாங்க. ஆமா, ஈரானுடைய அரசாங்கம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, இது கண்டிப்பா நாங்க பழி வாங்கியே தீர்வோம், தாக்குதலை முன்னை விட தீவிரப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா வளைகுடா நாடுகள்லாம் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நேத்து நைட்ல இருந்தே தாக்குதல் தீவிரமா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா UAE, பஹ்ரைன், கத்தார், சவுதி, ஜோர்டான், குவைத் இங்கெல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க ராணுவத்தின் மூலமாக வர ஏவுகணைகள், ட்ரோன்கள் இது எல்லாத்தையும் தாக்கி அழிச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா அமெரிக்காவுடைய படைத்தளங்கள்லாம் இந்த நாட்டுல இருக்கு. அதை டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. இருந்தாலும் அது அந்த நாடுகள் மேல சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனால அவங்க தடுத்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மேல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமா, இப்போதைக்கு அங்கங்க ஏவுகணைகள் விழுகுது, ட்ரோன்கள் விழுகுது அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா துபாய் விமான நிலையத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்காங்க. நம்ம பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அவங்க அங்க துபாய் விமான நிலையத்துல சிக்கியிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இங்கிலாந்துல நடக்கக்கூடிய ஒரு பேட்மிண்டன் போட்டிக்காக அவங்க போனவங்க துபாய் விமான நிலையத்துல சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. கடுமையான ஒரு சூழல் இருக்கு, ஆனா நாங்க இப்போதைக்கு ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம், மீண்டு வந்துரும் நம்பிக்கை தெரிவிச்சு ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவங்க கரெக்டா ஏர்போர்ட்ல இருக்கும்போது அந்த அட்டாக் நடந்திருக்கு. ஏர்போர்ட் மேலேயே அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பதறி உடனடியாக வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போகப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகள்ல இருந்து துபாய்க்கு சுற்றுலா பயணிகள் வர்றது உண்டு. அவங்க எல்லாம் அங்க எந்தெந்த ஹோட்டல்ல இருக்காங்களோ அந்த ஹோட்டலினுடைய கார் பார்க்கிங் இல்லையா, அங்க நைட் எல்லாம் தங்கி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஒருத்தரும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல்ல உயிரை கையில பிடிச்சிட்டு தான் அங்க தங்கி இருப்பாங்க. அப்படியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. ஆமா, குறிப்பா இந்தியர்கள் நிறைய பேர் இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்த வளைகுடா நாடுகள், நம்ம இப்போ சொன்ன நாடுகள்ல மட்டும் இருக்காங்க. அதிகபட்சமா பார்த்தோம்னா UAEல ஒரு 35 லட்சம் பேர், சவுதியில 25 லட்சம் பேர், வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு அளவுகள்ல இந்தியர்கள் இருக்காங்க. குறிப்பா தமிழர்கள் அதிக அளவுல இருப்பாங்க. ஆமா, குறிப்பா இங்கதான் நம்ம போய் வேலை பார்க்கறது அதிகம். ஸோ அதனால தமிழர்களும் அங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற தமிழர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு இங்க இருக்கிற குடும்பங்களை யாராவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பரை நாங்கள் இப்போ ஸ்க்ரீன்ல போடுறோம். அந்த யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ என்னன்னா, தாக்குதல் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த வான்பரப்புகள் எல்லாம் இன்னும் ஓபன் பண்ணப்படலை. அதனால இந்தியாவில இருந்தும் மற்ற நாடுகள்ல இருந்தும் கல்ஃபுக்கு போற அந்த விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது இந்த போர் முடிவுக்கு வந்தா மட்டும்தான் அந்த விமானங்கள்லாம் திரும்பி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இதனால துபாயில இருக்கவங்க இல்ல கல்ஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வர முடியாம, இங்க இருக்கவங்க அங்க போக முடியாம அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிரமமான சிச்சுவேஷன் வேற ஏற்பட்டிருக்கு. குறிப்பா தங்கம் விலை ஏறி இருக்கு. கடந்த 2 நாட்கள்ல பார்த்தோம்னா நேற்று இரவுல இருந்து கிட்டத்தட்ட 770 ரூபாய்க்கு மேல ஒரு கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,775 ரூபாய் வரையும் உயர்ந்திருக்கு. இது இன்னும் உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தங்க விலை மட்டும் இல்ல,
எல்லா விலையும் உயரப்போகுது. கச்சா எண்ணெய் சார்ந்த எல்லா விலைகளும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, ஏன்னா ஈரான் பக்கத்துல இருக்கிற அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை வந்து ஈரான் வந்து மூடிட்டாங்க. அந்த வழியாக தான் ஆசியாவுக்கும் சரி ஐரோப்பாவுக்கும் சரி எண்ணெய் எடுத்துட்டு வர கப்பல்கள் எல்லாம் வரணும். இப்ப அந்த வழியா வந்து முடக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இங்க வர வேண்டிய எண்ணெய் எல்லாம் வந்து நின்றும். எண்ணெய் நின்றுச்சு, டிமாண்ட் அதிகமாயிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா விலை ஏற போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய ஒரு விஷயம். ஸோ பெட்ரோல் டீசல் விலை, மற்ற விலைவாசி விலை எல்லாமே வந்து உயரும் அப்படிங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய 73வது பிறந்த நாள் இன்னைக்கு. தொடர்ந்து மக்களுக்காக உழைச்சிட்டே இருக்கேன், 73 வயசானாலும் தொடர்ந்து உழைப்பேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. ஆமா, உழைச்சுதான் ஆகணும். முதலமைச்சரா இருக்கணும், கட்சியை வளர்க்கணும்னா உழைச்சுதானே ஆகணும். ஆமா, எலெக்ஷன் வேற வருது. ஆமா, அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்காரு. அவர் போன் போட்டே வந்து முதலமைச்சரா வாழ்த்தி இருக்காரு. ஓஹோ, அவர் மட்டும் இல்ல, ஆமா ஓபிஎஸ் இப்ப சமீபத்துல போனார் இல்லையா, அவரும் பயங்கரமா வாழ்த்துக்களை தெரிவிக்க விட்டுருக்காரு முதலமைச்சருக்கு. அதாவது பாருங்களேன், சட்டமன்றத்துல வந்து ரகசியமாக சந்தித்தனர், ரகசியமாக சிரித்தனர் அப்படின்லாம் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து வெளிப்படையாகவே வந்து வாழ்த்து சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, குறிப்பா திமுகவின் வேர்களை வெளிப்படுத்தி மக்களின் நம்பிக்கையை வென்ற தலைவர்லாம் கூட பயங்கரமா ட்வீட் போட்டிருக்காரு. ஆமா, ஓபிஎஸ் வீட்டுல இருக்கிற அந்த வீட்டு கேட்ல ரெட்டலை சின்னம்லாம் இருந்துச்சு, ரெட்டலையெல்லாம் உதிர்ந்துருச்சு. ஆமா, அதெல்லாம் உதிர்த்துட்டாரு. அப்புறம் வந்து ஜெயலலிதா படம் கார்ல இருந்துச்சு, அதை எடுத்துட்டாரு, ஈவனிங்கே மாத்திட்டாரு. ஆமா, இப்ப வந்து தூய சக்தியாவே மாறிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான வாழ்த்தை தான் நம்ம கவனிக்கணும். தூய சக்தினோட டிவிக்கு சண்டைக்கு வந்துட போறாங்க. ஓஹோ, வரட்டும் பார்ப்போம். என்னன்னா இன்னொரு முக்கியமான வாழ்த்தை நம்ம கவனிக்கணும். ராகுல் காந்தியினுடைய வாழ்த்து. எப்பயுமே வந்து அண்ணன், மை ஸ்வீட் பிரதர் எல்லாம் பேசிப்பாங்க இல்லையா. இன்னைக்கு ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுல பிரதர்ன்ற வார்த்தையே இல்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும்தான். டிவைடரை தாண்டி போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்த அந்த பாசம் அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, காணாம போச்சு. கூட்டணி கணக்குல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரிதான் ஸ்டாலின் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதுலயும் வந்து ஸ்டாலின் ரிப்ளைலயும் பிரதர் அப்படிங்கிற வார்த்தையே இல்ல. சரி, அப்ப கூட்டணி பிரச்சனை வந்து தனிப்பட்ட உறவுலயும் வந்து பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கேத்த மாதிரி நேத்து அறிவாலயத்துல வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. காங்கிரஸ் சோடங்கர் தலைமையில வந்து காங்கிரஸ் குழு வந்து போய் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு வந்து சந்திச்சு பேசினாங்க. அதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தாங்க. 90 நாள் காத்திருக்கோம், 100 நாள் காத்திருக்கோம், குழுவே அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. காத்திருந்து ஒரு வழியா வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா போனாங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 சீட் வேணும், அதாவது 39+1 ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களா. திமுக தரப்புல இருந்து சரி 19 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து சோடங்கர் முகம் வந்து ரொம்ப சோகமாயிருச்சான். நீங்க பரவாயில்ல, ஒரு 26, 27 போன தடவை கொடுத்த அதே நம்பர் பரவாயில்ல, அதுக்கும் கம்மியா போனா நாங்க என்ன. இவ்வளவு நாள் வந்து தமிழ்நாட்டுல குரல் எழுப்பிட்டே இருந்தாங்களே, அதிக சீட்டு ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு ஆகி போச்சு. அதிக சீட்டு யாரும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடந்த முறை வாங்கினது கூட இல்ல. அந்த நீங்க பேச்சுவார்த்தை குழுல இருக்கிற அந்த முகங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா பேசியே வந்து வளர்ந்தவங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் பேச முடியுமான்ற மாதிரி நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க போன்றவர்களுடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா அதிக சீட்டு ஆட்சியில் பங்கா இருந்துச்சு. ஆனா அதற்கு எதிராக இருந்த செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கெல்லாம் கூட வேணாம், அதிக சீட்டை நாங்க எப்படியாவது கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில அது சரி 19 அப்படின்ற மாதிரி வந்து நிறுத்திருக்காங்கன்னா 19ல இருந்து 25 வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு திமுக கணக்கு போடுறாங்க போல இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயத்துக்கு வந்திருக்காரு. ஆனா காங்கிரசினுடைய இந்த குழுவை வந்து அவர் பார்க்காமையே தவிர்த்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்துதான் பார்க்கணும். ஆமா, கூட்டணியில நீடிப்பாங்களா இல்ல தாவேகா பக்கம் ரூட்டை மாத்துவாங்களா? எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்களே. ஆமா, அது கிரீஷோடங்கிற அதையும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு செல்வ பிறந்தகை பேச விடல அப்படிங்கும் போது ஏதோ ஒண்ணு இடிக்குது. காங்கிரஸ் தான் எப்படின்னா மற்ற கட்சிகளுடைய நிலவரம் என்னவா இருக்கு? ஆமா, நேற்று மொத்தம் 7 கட்சிகள் வந்து இந்த சீட்டு கேட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க. கருணாசெல்லாம் கூட போனாரு. ஆமா, எல்லாம் கேட்டிருக்காங்க. என்னன்னா கூட்டணி கட்சிகள் அதிகமாயிருச்சு, குறைச்சுக்கோங்கன்னு எல்லார்ட்டையும் வந்து சொல்றாங்களா. குறிப்பா மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கு வந்து கடந்த முறை 2 சீட்டு கொடுத்தாங்க. இந்த முறையும் அதே 2 சீட்டை வாங்கிக்கங்க, அதுக்கு மேல கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி 2 சீட்டு கொடுக்கறதாக கையெழுத்தாகி இருக்கு. அவங்களும் மனப்பூர்வமா கிளம்பிட்டாங்க வாங்கிட்டு.
இன்னொன்னு வந்து IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க வந்து எங்களுக்கு வந்து 3 இல்லாட்டி 5 கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கடந்த முறை 3 வாங்கியிருந்தாங்க. ஆமா, 3 எல்லாம் முடியாதுங்க, இந்த தடவை 2 தான் முடியும் அப்படின்னு சொல்லி 2 தொகுதிகள் வந்து கையெழுத்தாகி இருக்கு. வைகோ வேற போய் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை தனியா பார்த்திருக்காரு. நாங்க தனி சின்னத்துல தான் போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்ட் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. திருமாவளவனும் சொல்லியிருக்காரு, நாங்க பானை சின்னத்துலதான் போட்டியிடுவோம் அப்படின்னு. அவங்களாம் கட்சியோட அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆமா, சீட்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா அதிகமா கேட்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல எங்க சின்னத்தை, எங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னா நான் எங்களுடைய சின்னத்துல போட்டிடுறதுதான் அப்படின்னு அவங்க வந்து அந்த முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியலையே. ஆமா, வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள்லாம் சின்னத்தை கொடுத்துட்டு இல்லைன்னா திமுக சின்னத்துல போட்டிடுங்கன்னு மாதிரி ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்கன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நேத்து நைட்டு சென்னைக்கு வந்தாரு பிரதமர் மோடி. ஆளுநர் RN ரவியினுடைய அந்த ஆளுநர் மாளிகை, மக்கள் மாளிகை, ஏதாவது மக்கள் மாளிகைன்னு எப்படி அதை சொல்றாங்கன்னு தெரியல. அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம், ஆனா மக்கள் மாளிகைன்னு சொல்றாங்க. சரி, அந்த மாளிகையில போய் வந்து பிரதமர் மோடி நைட்டு தங்கினாரு. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரிக்கு போய் அங்க அந்த இந்திய கூட்டணியினுடைய மாநாட்டுல வந்து பங்கேற்றாரு. அங்க பேசும்போது பாத்தீங்களா, டபுள் இன்ஜின் இருக்கிற மாநிலங்கள்லாம் எப்படி குரோ ஆகுதுன்னு, அதுக்கு புதுச்சேரி ஒரு எடுத்துக்காட்டு, எவ்வளவு செழிப்பா இருக்க பாருங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. முன்மாதிரியா புதுச்சேரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்றாரு அவரு. ஆனா வெள்ளம் வரும்போது தானே தெரியும் புதுச்சேரி மக்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு. முக்கியமான விஷயம், ரங்கசாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அங்க நாங்க ரொம்ப நாளா வந்து மாநில அந்தஸ்து கேட்டுட்டே இருக்கோம், கொடுக்கல, அது எப்படியாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைய அங்கேயே ஸ்டேஜ்லயே வச்சிருக்காரு. 2 இன்ஜின் போட்டு இழுத்தோம் மாநில அந்தஸ்து கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பிரதமர் மோடிக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருப்பாரு. அங்கிருந்து திருப்பரங்குன்றதுக்கு இப்ப வரப்போறாரு இங்க. ஆமா, திரும்ப வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து அங்க இருந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நம்ம இந்த ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போறாரு. அதனால அதுல என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மதுரை விமான நிலையத்துல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. திருப்பரங்குன்றம் போறாரு, அப்புறம் மதுரையில நடக்கிற NDA கூட்டணியினுடைய மாநாட்டிலையும் பங்கேற்று பேச இருக்கிறாரு பிரதமர் மோடி. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்தவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறது, அரசியல் ரீதியான ஒரு மீட்டிங்ல கலந்துட்டு போறதுங்கிறத தாண்டி இந்த முறை திருப்பரங்குன்றத்துக்கு போறாரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அங்க 2 வருஷமா அந்த இடத்துல வேலை பார்த்து வச்சிருக்கோம்ல, அந்த வேலைகள்லாம் வந்து அறுவடை பண்ண வேணாம், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த தேர்தல் அதை மையப்படுத்தி தான் அவங்களுக்கு இருக்க போகுது. முருக பக்தராவே மாறிட்டாரு. ஆனா ஆன்மீகத்தை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் மக்கள் தான் பார்க்கணும். ஓகே, இன்னொரு பக்கம் இந்த மாநாட்டுக்கான அந்த பந்தல்லாம் அமைச்சிருந்தாங்க இல்லையா, அதை வந்து ஒரு முகப்பு வந்து ஒரு கோட்டை மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதுல வந்து ஜெயலலிதா படம், இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படம்லாம் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நடுவுல பெரியாருடைய படம். புதுக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுன்ற மாதிரி பாஜக காரங்களாம் வந்து ஷாக் ஆயிட்டாங்களே, இப்படிங்க பெரியாருடைய போட்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவசரமா அந்த படத்தை எல்லாம் நீக்கிருக்காங்க. அதே மாதிரி உள்ள பிரதமர் மோடி வந்து இப்படி ரெட்டலை சிம்பிளை காட்டுற மாதிரி ஒரு போட்டோவை பேனரா வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. இது அதிமுகவோட சிம்பிள், அது இருக்கக்கூடாது அப்படின்னு பிஜேபி காரங்களாம் வணக்கம் வைக்கிற மாதிரி பிரதமர் மோடியுடைய போட்டோவை மாத்திட்டாங்கன்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லா கூட்டணியிலயும் வந்து சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது புதுவிதமான ஒரு குழப்பமா இருக்கு. ஆமா, யார் அந்த போட்டோ அப்படி வச்சாங்கன்னு தெரியல. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா டேவிட்சன் தேவாசீர்வத்தை நியமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தர். இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னையில வெயில் தொடங்கிருச்சு. ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி வரையும் குளிரா இருந்துச்சு, இப்ப போட்டு தாக்குது. ஆமா, மற்ற மாவட்டங்கள்ல எப்படின்னு தெரியல, உங்க மாவட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஆண்டு கோடை காலத்துல வந்து ஹீட் வேவ், கோடை வெப்ப அலைகள் வீசும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. 40 டிகிரிக்கு மேல டெம்பரேச்சர் போச்சுன்னா அதை தான் ஹீட் வேவ்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கையோட மக்கள் இருக்கணும்ன்ற வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் உஷாரா இருக்கணும். ஆமா, விருது செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு விருதா நம்ம கொடுக்கல, ஒரு கோரிக்கையா வலியுறுத்தலா நம்ம பண்ணலாம். என்னன்னா, இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மற்றும் கல்ஃப் நாடுகள் எல்லாம் இதுக்குள்ள வந்திருக்காங்க. இதுல பாதிக்கப்படுறது என்னவோ அப்பாவி மக்களாக தான் இருக்காங்க. உட்காந்து பேசினா எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ அதை நிலைநிறுத்துற வகையில, அமைதியை நிலைநிறுத்துற வகையில, ஆமா, பீஸ் அப்படிங்கிற விருதை வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துடலாம். ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இதை வந்து கோரிக்கையா முன்வைக்கிறோம். ஆமா, நன்றி. வேறொரு வீடியோல சந்திப்போம். நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் தந்தை, மக்களின் கனவுகளை நனவாக்க வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண்நேரு.